போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பணக்கட்ட வந்தவங்க இவ்வளவு பணத்தை நாங்க எடுத்து வந்தோம்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாதானே நீங்க பாதிக்கப்பட்டவங்க தெரியும். பணமே நீங்க தான் எடுத்து தெரியும். சேலம் மாவட்டம் அம்மாபேட்டை பகுதியில் அன்னை தெரசா அறக்கட்டளை ஒன்று செயல்பட்டு வந்தது. இதன் உரிமையாளர்களாக விஜய் பானு, ஜெயபிரதா, பாஸ்கர் ஆகியோர் இருந்தனர். இவர்கள் இந்த அறக்கட்டளை மூலம் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி மக்களிடமிருந்து சுமார் 500 கோடிக்கு மேல் வசூல் மோசடி செய்துள்ளனர். இது குறித்து விசாரித்த சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சம்பந்தப்பட்ட மண்டபத்தில் சோதனையிட்டு சுமார் 12.68 கோடி ரூபாய் ரொக்கப்பணம், 2.5 கிலோ தங்கம், 13 கிலோ வெள்ளி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அதோடு அறக்கட்டளை உரிமையாளர்கள் விஜயபானு, ஜெயபிரதா, பாஸ்கர், சையத் மஹ்மூத் ஆகிய 4 பேரை கைது செய்து கோவை சிறையில் அடைத்தனர். இந்த மோசடி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் தொடர்ந்து புகார்களை கொடுத்து வருகின்றனர். இங்கு மோசடியில் ஈடுபட்ட விஜயபானு இதற்கு முன் வேலூர், சென்னை, காஞ்சிபுரம், ஆந்திராவில் பல்வேறு வகைகளில் பண மோசடியில் ஈடுபட்டதும் போலி IPS அதிகாரியாக செயல்பட்டு சிலரை ஏமாற்றியதும் தெரிய வந்துள்ளது. இதனால் அவர் இதுவரை எங்கெல்லாம் மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என்பது பற்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, அன்னை தெரசா அறக்கட்டளையில் பணத்தை முதலீடு செய்தவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் சேலம் கோட்டை மைதானத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். முதலீடு செய்த பணத்தை திரும்ப பொதுமக்களிடம் கொடுக்க வேண்டும் என்றும் கைது செய்யப்பட்ட அறக்கட்டளை நிர்வாகிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மாநகர காவல் துணை ஆணையர் வேல்முருகன், பணத்தை முதலீடு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கலாம். முதலீடு செய்ததற்கான ரசீது ஆதாரங்கள் ஏதேனும் இருந்தால் தங்களுடைய பணத்தை மீட்க உதவியாக இருக்கும் என தெரிவித்தார். போலீசார் உறுதி அளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பணம் யார் யாரு எவ்வளவு இழந்தீங்கன்றது முறையா எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முறையா அது திரும்பி வழங்கப்படும். பணக்கட்ட வந்தவங்க இவ்வளவு பணத்தை நாங்க எடுத்து வந்தோம்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாதானே நீங்க பாதிக்கப்பட்டவங்க தெரியும். பணமே நீங்க தான் எடுத்து அப்படி கொடுக்கலனா நீங்க எப்படி வாங்குவீங்க? அதானே சொல்றோம். யார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.